சமூக பிரச்சனைகளை எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோட நான் புகார் கொடுத்திருக்கோம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அதானே உங்க சமுதாயத்தை பத்தி நல்லா உயர்த்தி பேசினா மட்டும் அந்த சினிமாவா இருந்தாலும் வாய திறக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு புத்தி சொன்னா மட்டும் உங்க தப்ப குத்தி காமிச்சா மட்டும் உங்களுக்கு ரொம்ப வலிக்குதோ. ஐயா, உங்க ஜாதியை சேர்ந்த கதாபாத்திரத்துல வர நடிகர்கள் போஸ்டர்கள் நாக்க தூக்கிட்டு அருவாளை தூக்கிட்டு நிக்கும் போதும் மீசையை முறுக்கிட்டு நிக்கும் போதும் உங்க ஜாதி பெருமைகளை சொல்லி டயலாக் பேசும்போது மட்டும் இனிக்குது. உன் தலைய ரோட்ல உருட்டியே விடுவான். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ. ஆனா என் பேரன் 10 ஆளை போடுறதுக்கு ஒத்தாளா போவான். ஆனா அதே ஹீரோ மத்த ஆட்களை அருவாளால வெட்டும் போது மட்டும் கசக்குதோ. இப்படி எங்களை பத்தி படம் எடுக்கிறேன்னு சினிமாக்காரங்களை கேட்காம சோசியல் மீடியாக்களை மிரட்ட தோணுதோ. என்னதான் இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா மிஸ்டர் வண்டுமுருகன்? உடனே அந்த சேனலை தடை பண்ணு, டெலிட் பண்ணு, அது இதுன்னு போராட்டம் பண்ணுவீங்க. ஆனா சினிமாக்காரங்க மட்டும் இப்படி பண்ணா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு ஒரு தைரியம் வர மாட்டீங்க. ஏன் சார், முத்தையா மாதிரி இயக்குநர்கள் கூட தான் உங்க ஜாதி ஆட்களுடைய பெருமை பேசுறேன்னு சொல்லி எப்பவுமே ஹீரோ சர்வால தூக்கிட்டு வீரத்தை காமிக்கிறேன், வில்லன்களை ஜெயிக்கிறேன்னு மத்தவங்களை வெற்ற மாதிரி காமிச்சிருக்காரு. அதுலயும் முத்தையா டைரக்ட் பண்ண விஷால் நடிச்ச மருதுங்கிற ஒரு படத்துல வில்லன்க ஒரு வயசான கிளவி தலையில எண்ணெய் ஊத்தி கொடூரமா கொள்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாரு. என்னடா நம்மளை இவ்வளவு கொடூரமானவங்கள காமிக்கிறாங்களே, உங்களுக்கு ஒன்றும் தோணலையா, உரைக்கலையா? ஏன் டாக்டர் முத்தையாவை கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க. என்ன அவர் உங்க ஜாதி? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 4 படத்துல சொல்ல வேண்டியதை ஒரே வீடியோல அரை மணி நேரத்துல உங்க மரமண்டல ஆன்லைன் மாதிரி சொல்லியிருக்காங்க கோபி சுதாகர். அதுக்கு எத்தனை மில்லியன் வியூஸ் வந்திருக்கு, எத்தனை லட்சம் லைக்ஸ், சப்போஸ் பாசிட்டிவ் கமெண்ட்கள் வந்திருக்கு. அதை பார்த்தே தெரியல மக்கள் யார் பக்கம் இருக்காங்க, எந்த அளவுக்கு உங்க மேல விருப்பம் இருக்காங்கன்னு. ஏன் அன்னைக்கே தேவர் மகன் படத்துல அருவாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பிள்ளை குட்டிகளை போய் படிக்க வைக்கிறான்னு தேவருடைய மகனா நினைச்ச கமலஹாசன் அழகா ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுவும் அந்த தேவர் மகன் படம் 1992 வருஷம் கரெக்டா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 31 ரிலீஸ் ஆச்சு. பார்ப்பனராகிய கமலஹாசன் வன்முறையே விரும்பாத முத்துராமலிங்க தேவருக்கு கொடுத்த மரியாதையை கூட நீங்க இன்னும் அந்த மகான் தேவருக்கு கொடுக்கவே இல்லையா? ஏன் வண்டுமுருகன், நீ எல்லாம் சினிமாவே பார்க்க மாட்டியா? அதை கேட்டுட்டு நீங்க என்ன திருந்தாம இருந்தீங்கன்னா அப்புறம் போற ஒரு சின்ன பையன் இந்த மாதிரி உடனே அடிக்கிற மாதிரி சோசியல் மீடியாக்களை சொல்லிட்டே தான் போவாங்க. முதல்ல உங்க ஜனங்களை திருந்த சொல்லியா, அப்புறம் மத்தவங்க மேல கேஸ் போடலாம், அவங்க சேனல்ல டெலிட் பண்ண சொல்லலாம். தயங்காம சொல்றாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. பி கேர்ஃபுல். என்ன சொன்ன?